கிறிஸ்துவே தேவ அறிவும் தேவ கிருபையுமாய் இருக்கிறார். அவருக்குள் இவைகள் எல்லாம் பொக்கிஷங்களை போல அடங்கி இருக்கிறது. நீங்க கிறிஸ்துக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பிராக்டிஸ். இது ஒரு பெரிய பிராக்டிஸ். இன்னைக்கு மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப உற்சாகப்பட்டு பரவசம் அடைஞ்சு கிறிஸ்துவுக்குள்ள பழசு எல்லாம் ஒழிஞ்சு எல்லாம் புதுசாக ஆண்டவர் மாத்துறாரு அப்படின்னுட்டு போயிடுறது கிடையாது. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த 5வது குறிப்பில் ஆவியானவர் அழகாக எழுதி வச்சிருக்காரு. அதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சரி, இப்போ 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்படுகிறவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நல்ல கவனிங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம பிராக்டிக்கல் பண்ண வேண்டிய. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் புதிதாக மாறுவதற்கு எப்படி நாம் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பிராக்டிக்கலை ஆவியானவர் இந்த 2 வசனங்களிலே நமக்கு காண்பிக்கிறார். இப்ப கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக வேர் விடணும். எப்படி வேர் விடணுமா? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. சபையில் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி இவைகளை உங்களுக்கு விளங்க செய்தாரோ, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே அவருக்குள்ள வேர் விடுங்க. அவருக்குள்ள வேர் விட்டு விசுவாசத்திலே உறுதிப்படுங்க. உறுதிப்படுங்க. இப்ப நம்ம சூழ்நிலை ரொம்ப நெருக்கமா இருக்கு, ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்ப தேவனுடைய வார்த்தை என்னன்னா, அவருக்குள்ள நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வார்த்தை. அப்ப அவருக்குள்ள பரிபூரணம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம். அவருக்குள்ள பரிபூரணம் அப்படின்னா வியாதி இல்லை, நோய் இல்லை. அவருக்குள்ள பரிபூரணம்னா கவலை இல்லை, பயம் இல்லை. அவருக்குள்ள பரிபூரணம் அப்படின்னு சொன்னா எதை பற்றியுமே ஒரு சோர்வு கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிபூரணம் வெளிப்படலை. பழையவைகளிலே பாவங்கள் ஒளிந்திருக்கிறது, பழைய சில தவறான வாழ்க்கை முறைமைகள் ஒளிந்திருக்கிறது. எல்லாம் புதிதாக மாறல. பழைய கடன் பிரச்சனை இருக்கு, பழைய வியாதி இருக்கு, பழைய பயம் கவலை இருக்கு, இன்னும் அதெல்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் மாறுறது? அதுக்கு தான் இங்கே தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆவியானவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீங்கள் போதிக்கப்பட்டபடி. என்ன சொல்லணும்? இப்போ கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவன், இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டவன், அன்பின் குமாரனுடைய பரிபூரணத்துக்குள்ள தேவன் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த சுகம் என்னுடைய சுகம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். நீங்கள் இவைகளை உங்களுடைய இதயத்திலே வேர் கொண்டு வளர விடணும். இதை வேர் கொண்டு வளர விடணும். இதையே சிந்திக்கணும், இதையே தியானிக்கணும், இதை நீங்க பேசணும். அப்பதான் இது என்ன பண்ணும்? வேறு ஆழமா உள்ள இறங்கும்.
அந்த வேர் உங்களுக்குள்ளே வேர் கொண்டவர்களாக மாறும்போது எப்படி அழகா ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, தேவன் உனக்கு சபையில் கற்றுக் கொடுக்கிறபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு, விசுவாசத்தை விட்டுறாத. நம்ம என்ன பண்றோம்னா சபையில் வந்து அல்லேலூயா ஆமென் உற்சாகமா பரவசமாறோம், வெளியே போறோம் ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, இப்போ ஆமேனும் வரமாட்டேங்குது, அல்லேலூயாவும் வரமாட்டேங்குது, பிரச்சனை பெருசா தெரியுது, பலவீனம் பெருசா தெரியுது, நெருக்கம் பெருசா தெரியுது. இல்ல, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அவருக்குள்ள உங்களை தேவன் எப்படி பார்க்கிறாரு, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள்ள எப்படி பார்க்கிறாரு, அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா எதனா ஒரு விஷயம் இன்னும் உங்களுக்கு ஒன்று தான் நடக்கல அப்படின்னு வசனம் சொல்லல, பரிபூரணம். அப்போ எல்லாமே நமக்கு நிறைவாக, திருப்தியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, ஆரோக்கியமாக கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு தேவனால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இது உங்க வாழ்க்கையில் வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. அதில் நீங்கள் வேர் விடுங்க. ரெண்டாவது, அதில் அந்த போதிக்கப்பட்ட அந்த போதனையில் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அதுலேயும் மூன்றாவது சொல்றாரு, அதில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரத்திலே பெருகுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்போ எப்படி பெருகணும்? இப்போ ஒருத்தர் வந்து கடன் பிரச்சனையில் இருக்காரு, கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு, வட்டி கட்டுறதுல போராடிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்னன்னா, நீ கடன் வாங்க மாட்ட, அநேக ஜனங்களுக்கு தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்ப. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கடந்து வரணும்? ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்திலிருந்து தான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னை உடன் சுதந்திரவாளியாக வச்சிருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறதுனால நான் இதில் சகல பரிபூரணத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். இதுல வேர் விடணும், நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். இதுல விசுவாசம் இருக்கணும், இதுல நீங்க ஸ்தோத்திரத்துல பெருகணும். ஆமென். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் மேல் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை, அவர் மேல இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம், இயேசு கிறிஸ்து என்கிற ஃபவுண்டேஷன். வேதவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அதுக்கு மேல அப்போஸ்தலர்கள் கட்டுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் கட்டுகிறார்கள், மெய்ப்பர்கள் போதகர்கள் கட்டுகிறார்கள், அதற்கு மேலே குணமாக்குகிறவர்கள் கட்டுகிறார்கள், அதற்கு மேலே சுவிசேஷம் செய்கிறவர்கள் கட்டுகிறார்கள். இந்த அஸ்திபாரத்தை தவிர வேறே ஒரு அஸ்திபாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்துக்கு மேலே தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் எல்லா பரிபூரணமும் அடங்கி இருக்கிறது. நம்ம மனக்கண் திறக்கப்படணும், அவருக்குள்ள எல்லாம் புதுசா மாறுது, ஒன்று மாறிக்கிட்டே இருக்கு. வியாதியோட இருக்கிற ஆள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நான் முன்னதான் வியாதியோடு இருந்தேன், முன்னதான் நோயோடு இருந்தேன். உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, உம்முடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். இப்போ இருளின் அரசாட்சிக்குள்ள நான் இல்லை, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். அங்கே எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, அங்கே எனக்கு பலன் இருக்கிறது, அங்கே எனக்கு சுகம் இருக்கிறதுன்றத நீங்க அந்த வார்த்தைகளை ஆழமாக வேறுவிட செய்து அதை விசுவாசித்து அதை ஸ்தோத்திரத்தோடு அதை சொல்லுகிற போது அந்த பரிபூரணமான நன்மை உனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ பிள்ளைங்க வந்து படிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படிக்கிற பாடம் மறந்து போகுது. சில ஆளுக்கு கொஸ்டின் வாங்கின உடனே மறந்து போகுது. வீட்டை நல்லா சொல்கிறாங்க, நல்லா எழுதி பார்க்குறாங்க,
கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு பயப்படுறாங்க. நான் சொல்கிறேன், பெற்றோர் நீங்கள் செய்யணும். கிறிஸ்துவே உனக்கு தேவ பலன், கிறிஸ்துவே உனக்கு தேவ ஞானம், கிறிஸ்துவே உனக்கு தேவ கிருபை, கிறிஸ்துவே உனக்கு தேவ அறிவு. இப்ப நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற. பழைய மறதி, பழைய பயம், பழைய காரியம் உன் மேல ஆளுக செய்ய முடியாது. உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிப்போம்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் நம்ம பிள்ளைகள் எல்லாவற்றிலும் 10 மடங்கு பெட்டரா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பங்களில வெளிப்படுறதுக்கு ஆவியானவர் அழகா சொல்லிக் கொடுக்கிறாரு. அவருக்குள்ள வேர் விடுங்கப்பா, அவருக்குள்ள வேர் விடுங்க, அவர் மேல நீங்க கட்டப்படுவீங்க. அதை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறபடி, உங்களுக்கு போதிக்கப்படுகிறபடி விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க. அதில் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க, அதில் பெருகுங்க. அது தானா வேலை செய்யும். ஆமென். வேலை செய்யுமா? வேலை செய்யாதா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சபையே, இந்த காலையில் நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு எல்லா பகுதிகளிலேயும் ஒரு புதிய உயர்வை உனக்கு கொடுக்க உனக்காக அப்பா மரித்தார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற அந்த சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தேவன் உன்னையும் என்னையும் தகுதிப்படுத்தி வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, 6வதாக 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்லும்போது சொல்லுவார், எப்பா உனக்கும் எனக்கும் உனக்கு பின்னாடி உன் பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நீ கை கொண்டா நான் உன்னை என்ன பண்ணுவேன், சொன்ன மாதிரியே ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே உடன்படிக்கை? உன் வீட்டை பிறக்கிற பிள்ளைகளாக இருந்தால் 8வது நாள் விருத்த சேதனம். ஏற்கனவே உன் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும், உன் வீட்டில் இருக்கிற அடிமையாக இருந்தாலும் வேலைக்காரனாக இருந்தாலும் வேலை செய்கிற யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படணும், சுன்னத்து பண்ணப்படணும். இதுதான் உடன்படிக்கை. இதுக்கு அப்புறமா பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக நீங்க செய்யணும். இது பழைய உடன்படிக்கையிலே செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆபிரகாம் சாராள் மூலமா ஈசாக்குடைய ஜெனரேஷன், ஆபிரகாம் ஆகார் மூலமா இஸ்மவேலுடைய ஜெனரேஷன், ஆபிரகாம் கேத்தூராள் மூலமா உண்டான ஜெனரேஷன். இவங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்றாங்க, சுன்னத்து பண்றாங்க, எல்லா ஆண்களும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? நல்ல கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை ஆண்டவர் மாத்தல, உடன்படிக்கை முறைய கிறிஸ்துவுக்குள்ள நமக்கெல்லாம் எளிமையாக்கிட்டார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு யூதனோ எந்த ஒரு ஈசாக்குடைய சந்ததியும் இஸ்மவேலுடைய சந்ததியும் நம்ம ஆராதிக்கிற தேவனை அப்பானே கூப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி தேவனை பார்க்குறாங்க.
அவங்க யெகோவான்னுவாங்க, எலோஹிம், இஷ்வா, இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? அப்பான்னு கூப்பிடு, பிதாவேன்னு கூப்பிடு. அந்த மாதிரி ஒரு பெரிய தகுதியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் இப்போ எப்படி இதை நான் சொல்கிறேன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியாக மாம்சத்தில் பிறக்காம இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக அவருடைய இரத்தத்தினால பிறந்த நீங்களும் நானும் கொடுத்து வச்சவங்க. அவ்வளவு கனத்துக்கும் தேவன் நம்மளை பாத்திரவானா வச்சிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கையை இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, அவருக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு விருத்த சேதனம் இருக்கு. யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தங்களுடைய பாவ செயல்களை, தன்னுடைய சரீரத்திலே பாவ காரியங்களை அப்புறப்படுத்தி கலைந்து போட்டு தேவனை தேடுகிறார்கள், அவர்கள், அந்த குடும்பங்கள் ஆவிக்குள்ளாக கையாலே செய்யப்படாத விருத்த சேதனத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ நமக்கும் ஒரு விருத்த சேதனம் இருக்கு. அது என்னன்னா, இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்றதை ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலே அவருக்குள்ளாக கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை நாம் இயல்பாக பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வாக்குதத்தமான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தானாகவே வந்து சேருகிறது. ஆபிரகாமிலிருந்து 14 தலைமுறை தாவீது வரைக்கும் இந்த ஜெனரேஷனில் வந்தது இயேசு கிறிஸ்து. நம்ம மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதுனால இப்போ கையாலே செய்யப்படாத ஒரு விருத்த சேதனம் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருச்சு. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு காலையில் இந்த கொலோசைய நிருபத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்ன்றதை தெரிஞ்சுக்கங்க. பழையவைகள் ஒழிந்து எல்லாமே புதுசா மாறுகிறது. எல்லா பகுதிகளிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சரி, கடைசியாக 7வதாக கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக, தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை எல்லாம் பரிபூரணமாக, சம்பூரணமாக, திருப்திகரமாக கொடுக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பா என்ன பண்ணாரு? உன்னதத்துக்கு ஏறி, பரமண்டலங்களுக்கு ஏறி, பரலோகத்தில் உன்னதமான அந்த மகிமையுள்ள சிங்காசனத்திலே போய் அவர் அமர்ந்திருக்கிறார். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ள இப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் சகல பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறதை தாண்டி தேவ ஞானம், தேவ கிருபை, தேவ அறிவு இவைகளை பெற்றுக்கொள்ளுகிறதை தாண்டி இந்த பூமியில ஆசீர்வாதங்களினாலே கட்டப்படுகிற அந்த கட்டமைப்புகளை எல்லாம் தாண்டி எப்பா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இதெல்லாம் தற்காலிகம், நிரந்தரமான ஒன்று இருக்குது, அதை உன் மைண்டில் எப்பவும் வச்சுக்க. பூமியில் ஆசீர்வாதம், குறைவில்லாத நன்மை, குறைவில்லாத பாதுகாப்பு, ஆரோக்கியம், இதையே நினச்சிக்கிட்டு இருக்காத. இதை விட பெட்டர் ஒன்று இருக்கு. கிறிஸ்து எப்படி உன்னதங்களிலே போய் தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோகத்திலே அமர்ந்தாரோ, பரலோகத்திலே போய் அமரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, இதெல்லாம்
இந்த உலகத்தோட போயிடும். நிரந்தரமான ஒன்று, அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எழுந்தது உண்டானால், அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தேவனுடைய வலது பாரிசத்திலே கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். ஒரு நாள் அவரோட கூட ஆளுகை செய்ய போறோம். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் புதுசா மாறணும், எல்லாம் புதுசா மாறணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. சில நேரங்களில் நம்மளே என்ன பண்ணுறது தெரியுமா, பிரச்சனைகளுக்கு அனுமதி கொடுக்குறோம். எப்படி அனுமதி கொடுக்குறோன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த வியாதியை பற்றி எனக்கு கவலையே இல்லை, இந்த நோயை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நான் நோயில் வியாதியில் இருந்தால் கூட பரவாயில்ல, பரலோகம் போய் சேர்ந்தா போதும். இப்போ யார் அனுமதி கொடுத்தது? என்ன சொல்லாதீங்க, இந்த மாதிரி பேசுறவங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதுசா. அப்போ தேவனுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம், தேவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம், தேவனுக்குள்ள இருக்கிற அந்த ஞானம், அறிவு, பலம், கிருபை எல்லாத்துக்கும் நம்மளை பாத்திரவானா வச்சிருக்காரு. ஆமென். இதில் வளர்றதுக்கு வேர் விடணும், விசுவாசம் இருக்கணும், இதை சொல்லி சொல்லி நீங்கள் துதிக்கணும், அது தானே வேலை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் தேவன் கொடுக்கிற சகல பரிபூரணத்தை தாண்டி அவருடைய வருகையில் பரலோகம் போய் சேரணும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு வருகையில் கோட்டை விட்டுட்டேன்னா அதை விட பரிதாபம் எதுவுமே கிடையாது. கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நல்ல கார் கொடுத்துருக்கிறாரு, நல்ல பங்களா மாதிரி வீடு கொடுத்துருக்கிறாரு, நல்ல செழிப்பை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் தேவனுடைய திட்டம். ஏன்னா பழையவைகள் ஒழிஞ்சு எல்லாம் புதுசாக மாறணும், தேவனுடைய திட்டம். ஆனால் இத்தோட முடிக்கலை. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் முடித்து தேவனுடைய சிங்காசனத்தில் போய் அமர்ந்திருக்கிற மாதிரி இந்த பூமியில் இருக்கிறவைகளை அல்ல, மேலானதை தேடு, பரலோகத்தை தேடு. உன் நித்தியத்தை எங்க கழிப்பங்கிறத கவனமாயிரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள்ள நான் யாரு, இந்த ஒரு தெளிவு உங்க வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, கிருபைகளை உங்க வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. நீங்க ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கடைசியாக கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்தார். ஒளியிலே இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அந்த சுதந்திரத்தில் நமக்கு தேவன் பங்கை வைத்திருக்கிறார். இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் அவர் கொண்டு வந்ததினாலே அவருக்குள் இருக்கிற சகல பரிபூரணங்களுக்கும் பொருளாதார ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், சுக பலன், சந்தோஷம், ஆவிக்குரிய மண்டலத்தில் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்கள், இப்படி தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது போல அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதற்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவருக்குள் இருக்கிற ஞானம், அறிவு, அவருக்குள் இருக்கிற தேவ கிருபை, அவருக்குள் இருக்கிற மனுஷர் தயவு, அவருக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கும் தேவன் நம்மை பாத்திரவான்களாக, ஏற்புடையவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேலே நாம் கட்டப்பட்டபடியினாலே அவருக்குள் வளர்ந்து வருகிற ஒரு வளர்ச்சியை தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி
கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லும்போது இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேரிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதுனாலே அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளுக்கும் பாத்திரவான்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நம்ம எபிரேயர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் கவனிப்பீங்கன்னா அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமோ அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இம்மைக்குரிய காரியங்களை தாண்டி நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுகிறதற்கு உன்னதத்துக்கு ஏறி உன்னதமானவருடைய சமூகத்திலே நித்தியமாக வாழுகிறதற்கு சில குணாதிசயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் அவசியம். இந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். கவனிங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தத்துக்கு நற்கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்க இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. முன்பு பாவத்தை நடப்பிப்பதற்கு உங்களுடைய சரீரத்தை மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதற்கு நம்முடைய சரீரத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கவனிங்க, மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமலே இந்த இம்மைக்குரியவைகளையே நோக்கி இருக்கிற அவர்கள் பேரில் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த நல்ல சுபாவங்களை, குணாதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். பாருங்க, 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதாவது கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. இப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். யோவான் 6:56 கவனிச்சிங்கன்னா, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களில் இருக்கிறேன், நீங்கள் எனக்குள் இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த குணாதிசயங்கள், அந்த சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் பொழுது இந்த உலக பிரகாரமான நன்மைகளை மாத்திரம் அல்ல,
அவரோடு கூட நித்தியமாக வாழ வேண்டிய இந்த வாக்கியங்களை வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. சரியா? பாருங்க, கவனிங்க. 12-13 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையில் பிரதானமானது என்னன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு. நம்ம வாழ்க்கையில் குணாதிசயங்களில் சுபாவங்களில் பழைய மனிதனை கலைந்து போட்டு இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறது, இப்படிப்பட்ட இந்த குணாதிசயங்களை சுபாவங்களை தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அந்த வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தை பிரதிபலிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மாத்திரம் அல்ல, நமக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுகிறதுனால நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்பார்கள். இப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் கடைசியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்தேன். ஒளியிலே இருக்கிற பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திலே பங்கடைக்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றினீர். எல்லா இருளும் விலகி உம்முடைய நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரிப்பார்களாக. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக உமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடி தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் உம்முடைய பிள்ளைகள் நிரம்பினவர்களாக வாழுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்குள் இருக்கிற ஞானம், தேவனுக்குள் இருக்கிற அறிவு, தேவனுக்குள் இருக்கிற தேவ பலன், தேவனுக்குள் இருக்கிற தயவு, தேவனுக்குள் இருக்கிற அந்த கிருபைகளிலே வளருவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கையாலே செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தினதற்காக உம்மை துதிக்கிறேன். இந்த அன்பின் கட்டுகளிலே அந்த பரிபூரணத்திலே வளர்ந்து வருவார்களாக என்று வாழ்த்துகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இம்மைக்குரியவைகளை தாண்டி நித்தியத்துக்குரிய கிறிஸ்துவோடு கூட வாழுகிற அந்த வாழ்க்கைக்கு ஏற்புடையவர்களாக பழைய மனிதனின் குணாதிசயங்களை சுபாவங்களை கலைந்து போட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அந்த குணாதிசயங்களை சுபாவங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all.